ஸோ ஃப்ரம் சீரீஸோட செகண்ட் சீசனோட 2வது எபிசோடுக்குள்ளே போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பாய்டு வந்து அந்த மனுஷனை பார்த்தார்ல, என்ன நீ கொல்லு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பாய்டு வந்துட்டு நீ யார், நான் அது கூட கொல்லணும், நான் கொல்லலாம் மாட்டேன். அவர் வந்து எதுக்கு கொல்லணும், அவரே உயிர் சேதத்தை பார்த்துட்டு இருக்காரு, அவர் எதுக்கு கொல்லணும். ஆனால் வந்துட்டு நான் கொல்ல மாட்டேன், என்னன்னாலும் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, இவர் வந்துட்டு கான்வோ வந்துட்டு மாற்றிக்கிறாரு. ஓகேவா, சரி வந்துட்டு உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது என் பேர் மார்டின். கையில் வந்துட்டு ஏதோ ஒன்று நம்பர்ஸ் மாதிரி எழுதிக்கும் போது நீ மெரைன்லேருந்து வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு வந்து கேட்குறாரு. ஆமாம், நான் மெரைன்லேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, இல்லை நீ என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாத, அதுங்க எப்படி இருந்தாலும் எழுந்து வந்துடும் அப்படின் போது, இல்லை நான் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு டவுன்லேருந்து நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு, அந்த மார்டின். பாய்டு வந்து ஆமாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானும் அந்த டவுனில் இருந்தவன் தான். அந்த டவுனை விட ரொம்ப பயங்கரமான விஷயம் தான் இந்த ட்ரீ தான். அந்த ட்ரீக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது பாய்டுக்கு வந்து பயம், என்னடா நம்மளும் அந்த மரத்துக்குள்ளேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், அந்த மாதிரி வந்துட்டு இதுங்க எப்படி பண்ணோன்னா, ஒன்று நம்மளை ஸ்ட்ரக் பண்ணி விட்ரும், இல்லை நம்மளை எங்கேயா மாட்டிக்க வச்சிரும், மாட்டிக்க வச்சுட்டு இந்த மாதிரி அதுங்க நம்மளோட சித்திரவதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு கிட்ட வந்து சொல்கிறாரு. ரெண்டாவது வந்துட்டு ஆபி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரியே கேட்குறான். இவனுக்கு வந்துட்டு எப்படி ஆபின்ற பேர் தெரியும், நானே நினைக்கிறேன்னா ஆபியும் மெரேனு இவரும் மெரேனு, ஒருவேளை அதனால 2 பேருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல, இல்லை இவர் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறதுனால இந்த மான்ஸ்டர்ஸ் திங்னால இவருக்கு ஆபி பேர் தெரியுதா என்னன்றதும் தெரியல. இங்கே பாய்டு வந்து ஷாக், இவனுக்கு எப்படி என் முன்னாடி பேர் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு டைனரில் வந்துட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்துட்டு டானா வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறா, டானாவும் கெனியும். ஆனால் வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுச்சு. ஏன்னா இவங்க கன் ஷாட்லாம் பண்ணி பயமூர்த்தி மக்களை வர உள்ளே தள்ளியிருக்காங்களே, சொன்னப்பே போயிருக்கணும். நீ கன் ஷாட் பண்ணுற அளவுக்கு தள்ளிட்டீங்கன்னா அந்த பொண்ணு அந்த அக்கா என்னடா பாவம் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்க மக்களோட பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு டேபியும் விக்டரும் தப்பிச்சு வந்துட்டாங்களே. இங்கே விக்டர் வந்து தனியாக ஒரு பெரிய சீக்ரெட் பிளேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். ஓகே, ஒரு பெரிய ட்ரக்கு கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு அவனோட பொருள், சாப்பிட்ற பொருள் எல்லாமே வச்சுருக்கான். அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த மரியாள் கிறிஸ்டிக் கதை என்னம்மா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, லவ்வர்ஸ்குள்ளே ஆயிரத்து சண்டை இருக்கும்ல. ஸோ வந்துட்டு 2 பக்கத்துலேயுமே நியாயம் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து மரியாள் என்ன சொல்கிறான்னா, நீ தொலைஞ்சி போய் 6 மாதம் ஆகுது, நான் வந்து நீ உண்மையிலே தொலைஞ்சி போயிட்டேன்னு சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன் பேரண்ட்ஸும் நானுமே வந்துட்டு பல பாட்டி அலைஞ்சிட்டோம் உன்னை தேடி. திடீர்னு பார்த்தா நீ உன் வீட்டிலேருந்து 2 மணி நேரம் கூட கம்மியாக இல்லை, இந்த இடத்துல வந்துட்டு இந்த கன்ஷாட் பண்ணுற இந்த லூசு கும்பலில் வந்து மாட்டிகிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நான் உன்னை நினச்சிட்டாங்க ஆனால் லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு ஒருத்தங்களை கோஸ்ட் பண்ணிட்டாங்களோ, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்களோ. இப்போ இன்னொரு சைடில் அந்த இன்னொரு பார்ட்னரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மரியாளோட ஃபீலிங்கும் அதுதான். ஆனால் இங்கே வந்துட்டு கிறிஸ்டி எந்த தப்புமே பண்ணலை. அவளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல மாட்டிக்கணும்னு நல்லா தலையெழுத்தா சொல்லுங்கள். அவள் எப்படிலாம் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும். அப்பயுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து கெனி லவ் சொல்லும் போது கூட கிறிஸ்டி என்ன சொல்கிறா, என்னை நம்பி இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, நான் எங்கேஜ் ஆயிருக்கேன், ஸோ வந்துட்டு முடியாதுன்னு தானே அவள் சொன்னான். ஸோ அவளுமே வந்து லாயலாக தான் இருக்கா. ஆனால் வந்துட்டு இந்த இடம் அப்படி பண்ணுது. இந்த இடத்துலேருந்து அவள் எவ்வளோவா தப்பிக்க ட்ரை பண்ணியும் யாருமே போக முடியல. ஆனால் வந்துட்டு கிறிஸ்டி சொல்கிறா, இங்கே பாரு, உனக்கு இந்த இடத்த பற்றி தெரியாது, நீ உன்னோட ஃபீலிங்ஸ் உன்னோட கோவம் எல்லாமே கரெக்டு, ஆனால் உனக்கு இந்த இடத்த பற்றி தெரியாது. இந்த இடம் எவ்வளோ டேஞ்சரஸானது, இந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே எப்படி வெளியே வந்துன்னு முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து சொன்னா கேளு அப்படின் போது மரியாதை கண்ட அட போயா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்துலேயே இருக்கா. ஓகேவா, இங்கே வந்துட்டு ஜிம்மும் அந்த 3 பேர் உள்ள மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப அமைதியாக பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலே இன்றைக்கி ராத்திரியை நம்ம தாண்டிடலாம், உயிரோடு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு பாய்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சங்கிலி மாட்டுக்கு சொன்னால அதை உடச்சிட்டு சேவ் பண்ண பார்க்குறாரு நம்ம மார்ட்டின் வந்து இல்லை நீ இதை பண்ணாலுமே வேஸ்ட்டு தான், அதுக்கு பெஸ்ட்டு நீ என்னை கொன்றுரு அப்படின்னே சொல்கிறாரு. ஓகேவா, ஆனால் வந்துட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, இது மேன் டு மேன் ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவ்வளோதான். ஓகேவா, இதில் வந்துட்டு நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ வந்துட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவர் காப்பாற்றிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து மியூசிக் ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த மியூசிக் நின்னாலே பெரிய பிரச்சனை, அந்த மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ வந்துட்டு இங்கே கெனி வந்து என்ன பண்ணுறான், ஜூலியை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் ஜூலிக்கு வந்து என்னென்னா, ஐயோ எங்கள் அப்பா வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்காரு, அவர் ஏன்னா வந்துட்டு தாலிஸ்மேன் கூட கிடையாது, நம்ம தாலிஸ்மேனாக கொடுத்துட்டு வந்திருக்கலாம், அதுவும் இல்லையே. இப்போ இந்த மான்ஸ்டர்ஸ் என்ன பண்ணு எங்கள் அப்பாவை, ஏன்னா அவங்க சைலண்ட்டாக வந்து சர்வை பண்ணதில்லை, தாலிஸ்மேன் வச்சு தான் சர்வை பண்ணியிருக்காங்க, அதனால் அவளுக்கு பயம். ஓகேவா, வந்துட்டு இப்போ எங்கள் அம்மாவையும் காணும் எங்கள் அப்பாவையும் காணும், சரி நான் மட்டும் தம்பியை வச்சு பார்த்துக்கணும் போல், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தலையில் வந்து விழுதில்லை, சொன்னாலும் அவளுக்கு ஒரு பயம்.
ரெண்டாவது அம்மா அப்பா வந்துட்டு அப்பா தான் கண்ணு முன்னாடி இருக்காரு, காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு இது. ஆனால் கெனிக்கு வந்து இங்கே பாரு இந்த இடமே அப்படிதான், நீ கவலைப்படாத, சைலண்ட்டாக இருந்துட்டாருன்னா உங்கள் அப்பா வந்துட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஓகேவா, அது வந்து அவளுக்கும் தெரியுது. பட் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேணி கூட வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. ஓகேவா, ஸோ இந்த டைனரில் வந்துட்டு முக்கால்வாசி மக்கள் மாட்டி இருக்காங்க. ஸோ வந்து சில பேர் வந்துட்டு அங்கங்கே தெரிச்சு ஒரு ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. சில பேர் ஒரு 2 பேர் வந்துட்டு பஸ்லேயே இருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு பார் இருக்குன்னு சொன்னால அந்த பாரில் வந்துட்டு இங்கே 2 பேருமே போய் உட்காந்துட்டாங்க. ஓகேவா, அதில் வந்துட்டு லவ்வர்ஸ் அவங்க மட்டும் தனியாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு அந்த வெளில சில பேர் இருக்காங்கன்னு சொன்னால அந்த பஸ்ஸு வண்டிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு அவங்கள வந்துட்டு ஃபாத்திமா வந்து கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறா. இல்லை சொன்னா கேளுங்க, உள்ளே வாங்க, இந்த இடம் வந்து டேஞ்சரு, இருக்காதீங்கன்னா அவங்களுக்கு காதுலேயே விழலை. ஓகேவா, எப்படின்னா இங்கே கத்துற இவ்வளோ நம்பலை. ஓகேவா, இங்கே மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு சிரிச்சு பேசும். அதுதான் இங்கே இருக்கிற பெரிய காண்டே இங்கே எல்லா மக்களுக்குமே. இது சிரிச்சு பேசுதா, என்ன ஆயிடுச்சு, கெலிஸ் வந்துட்டு இங்கே பாரு, நீ முக்கியம் எனக்கு, நீ பாட்டுக்கு வந்துட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாடியோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இங்கே 2 பேர் போய் நின்றுவாங்க. ஓகேவா, நின்னதுக்கப்புறம் ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவான். அப்போ வந்து என்ன ஆகிடும், ஃபாத்திமாக்கு அப்பயே முடியாது, திறந்து பாப்பா அங்கே இருக்கிற அந்த மாட்டிட்டு இருந்த 2 பேர் வந்து லூஸ் மாதிரி மான்ஸ்டர்ஸ்க்கு கை கொடுத்து அதுங்கிட்ட பேசுதுங்க. ஃபாத்திமா சொல்கிறத நம்மள என்ன ஆயிடுச்சு, ஃபைனலி வேணான்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. அப்போ இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் 2 மான்ஸ்டர்ஸ் இருக்குமா, இவன் வந்துட்டு அவளோட நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை அறியாமல் நம்ம லூஸ் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவோம்ல, அந்த மாதிரியே ஃபாத்திமா வந்துட்டு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை பார்த்து எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டா நம்ம ஃபாத்திமா. எலிஸ்க்கு வந்துட்டு முடியல, இவ என்னடா இவ செல்ஃபே இழந்துட்டு இப்படி நான் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி டோனா வந்து என்ன பண்ணுறா, செக் பண்ணிகிட்டே இருக்கா வேறு யாராவது ஏதாவது லூஸ் தனமாக பண்ணுறாங்களான்னு. அங்கே வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு கத்தலை தடால் புடால் எதுவுமே பண்ணல. அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் அடாப்டாக இருந்தாங்க. அந்த கன் பாயிண்ட் ஷூட் மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக திடீர்னு வந்துட்டு சொல்கிறது நம்பலை. பட் வந்து திடீர்னு கன் ஷூட்லாம் பண்ணுறாங்கன்னா சரி இவனுங்க எல்லாருமே இதை போய் சொல்கிறானுங்க, நம்மளை வந்துட்டு நம்ம பண்ண போகிறாங்க தானே பயப்படுவாங்க. ஸோ அந்த பாட்டி அந்த மாதிரி தான். பட் அந்த பாட்டி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக டானா காஃபியெல்லாம் கொடுத்து உட்காந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அங்கே ஒரு மொட்டை ஒருத்த சீன் போடுறான்னு சொன்னால அவன் வந்து 50% லூஸு, 50% கொஞ்சம் நல்லவன். ஓகேவா, அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி கெனியை கன் பாயிண்ட் வச்சு மிரட்டுறான். மரியாதை எங்கள் எல்லாரும் வெளியே விடுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லு, எதுக்கு நீ போய் சொல்லிட்டு திரியிற, கன் ஷாட்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு டானாக்கு ஆகாது. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவன் வந்துட்டு மரியாதையாக வெளியே விடையில் அவனை சுட்டுருவேன், வெளில நிறைய பேர் மாடிட்டு இருக்காங்கன்னு போது நீ அவனை சுட்டு அவன் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கெனிக்கு இந்த இடம் பற்றி தெரியும்ல, ஸோ அவன் வந்து கோச்சிக்க மாட்டான். ஸோ வந்துட்டு நீ அவனை சுட்டாலும் பரவாயில்ல, நான் யாரையுமே வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு கெனி என்ன பண்ணிட்டான், கன் பாயிண்ட்லேயும் தப்பிச்சு அந்த மொட்டையை அடிச்சுட்டு அப்படியே உட்கார வச்சிட்டானுங்க. ஓகேவா, ஸோ அந்த கீழே 3 பேர் மாட்டிட்டு இருந்தாங்களா, ஜிம்மு, அந்த பாரு, அப்புறம் பார் ஓனரு, அப்புறம் இன்னொருத்தன் பேர் வந்து பிரிக். ஓகேவா, அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், அவன் மேலே வந்து அந்த பில்டிங் விழுந்துச்சுல, அதனால அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளீட் ஆகுதா இல்லை இந்த மான்ஸ்டர்ஸ்னால ப்ளீட் ஆகுதான்னு தெரியல. இவங்க 2 பேர் சைலண்டான்றாங்க, இல்லை எனக்கு ரத்தம் வருதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஓகேவா, ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து ஒன்றும் இல்லை, பதட்டப்படாத, பயப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்துட்டு பாய்டு வந்து அந்த மார்ட்டினை சேவ் பண்ணிட்டுருக்கால, அந்த மியூசிக் பாக்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சுனா பிரச்சனைன்னு சொன்னால, ஸோ வந்துட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, இவரும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் மியூசிக் பாக்ஸ் சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவருக்கு கைக்கு கீழே மார்ட்டின் கைக்குள்ளே வந்து ஏதோ பூச்சியெல்லாம் ஊறுற மாதிரி இருக்குது கைக்குள்ளே. ஓகேவா, ஊறுற மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, பயந்துட்டார், சரி மான்ஸ்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இவர் பாய்டு வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, கை அது ஒரு சங்கிலியில் வந்துட்டு அப்படியே அறுத்துட்டு மை பிளட் இஸ் யுவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ட் கையில் வச்சுட்டு செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி இப்போ இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தீப்பந்தம் இருக்கும், எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. பார்த்தா ரூம் மாதிரியே இல்லை, ஒரு வெட்ட வெளி மாதிரி இருக்குது. ஓகேவா, அந்த இடத்துலேருந்து வந்துட்டு ஒரு பார்க்குறாரு, இது என்னடா இடம், எங்கே போனோம் எங்கே வரோம் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு வந்து ஒரு 2 பேர் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால அந்த லவ்வர்ஸ். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் தாலிஸ்மேன்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாரில் வந்து யாரோ 2 மான்ஸ்டர்ஸ் கதவு தட்டுது. ஓகேவா, தட்டும் போது என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது வேணாம் நீ போகாதன்னு. இவன் வந்துட்டு இல்லை நான் போய் கதவு திறக்கிறேன்னே சொல்கிறான். ஓகேவா, சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபைனலி மான்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டு அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்துட்டு பஸ்ஸில் வந்து ஒரு 2 பேர் மாட்டிட்டு இருக்காங்க சொன்னாலும், ஒரு மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கு. ஆனால் வந்துட்டு உள்ளே 2 பேர் இருக்காங்கன்றதை அவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க.
அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த 2 பேரையுமே சாவடிச்சிச்சு. அந்த 2 பேர் யாருன்னா ரொம்ப வயசானவங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு ஒரு பாய்டு வந்து என்ன பண்ணுறாரு, காட்டுக்குள்ளே வந்து தப்பிக்க போயிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு ஒரு நாயை பார்க்குறாரு. இந்த நாய் எங்கேருந்து வந்தது, சரி இது ஏதோ ஒரு சொந்தக்காரனாக இருக்கும் போலன்ட்டு. அப்போ பார்த்தா நாய் ஓடிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தீப்பந்தத்தை ஆஃப் பண்ணிட்டு சைலண்டாக நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து முதல்ல ஸ்பைடர் பைட்டு, 2வது இவன் வேற ஒன்று எதையோ கையில் வந்து ஏற்றி விட்டான். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து கண்ணு மங்கலாக தெரியுது. இருந்தாலுமே சைலண்ட்டாக வந்து சமாளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு விக்டர் வந்துட்டு சாப்பிட கொடுக்குறாரு டேபிக்கு. இந்த மாதிரி வந்துட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வந்து கேட்குறா. ஓகேவா? ஸோ வந்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது, ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து என் ஃப்ரெண்டு, ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு, அவன் தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு போவா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, இந்த இடம் நீ எப்படி இந்த இடத்துக்கு நீ வந்த, எப்படி எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்குன்னு கேட்கும்போது, கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அங்கே ஒருத்தனை பார்த்தியே, அவன் யார் என்ன ஏது அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம், அதனால அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் சரி இந்த இடத்துல நீ எப்படி வந்து மாட்டின அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கள் அம்மா கூட தான் வந்தேன், எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, எப்படி என்னாச்சுன்னு தெரியல, எங்கள் அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பாஸ்ட் கதையே வந்து பேசிக்கிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் கூட லாஸ்ட் எபிசோட வந்து சொன்னேன்ல, இவன் வந்துட்டு வா ஈத்தனை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பையனை கண்டுபிடிப்போன்னு. உண்மையில ஒயிட் அண்ட் ஒயிட் பையனை தேடுறதுக்கு தான் வந்து ஈத்தனே கூப்பிட்டு போயிருக்கான். நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். சரி இவன் வந்து மாட்டி விட்டு ஓடிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் வந்துட்டு எல்லாம் கேட்கும்போது இவனும் வந்துட்டு சில விஷயம்லாம் சொல்லவே இல்லை, யார் நம்ம விக்டர். ஓகேவா? அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஃபைனலி திடீர்னு இவங்களோட கதவு வந்துட்டு எவனோ தட்டுறான். யார் என்ன ஏதுன்னு பார்த்தா பாய்டு. ஓகேவா? அப்போ பாய்டு வந்துட்டு விக்டரும் டேபி இருக்கிறதுக்கு வந்துட்டார். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்ஜின் ஓடி வரான் அந்த டைமில். அப்போ பாய்டுக்கு வந்து இந்த பஸ்ஸை மாட்டிருக்கிறது, பஸ்ஸில் எல்லாம் ஏன்னு தெரியாதுல்ல, டேபிக்கும் தெரியாது, விக்டருக்கும் தெரியாது. அப்போ வந்துட்டு இந்த எல்ஜின் பையன் ஓடி வரான். அவனுக்கு வந்துட்டு கன் பண்ணி ஷூட் பண்ணுறான். யாருன்னு சொல்லும்போது இவனே ஒரு 2 மாதம் துரத்திட்டு வருது. ஓகேவா? அப்போ வந்துட்டு எல்ஜினியும் காப்பாற்றிட்டு உள்ளே போயிட்டு மூடிட்டாங்க. ஓகேவா? மூடினதுக்கப்புறம் நீ யார் பதில் சொல்லி கேட்கும்போது, நான் பஸ்லேருந்து ஓடி வந்தவன் அப்படிங்கும்போது, பஸ்ஸா என்னடா பஸ் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரிக் இருக்கான், லக்கியில் மாட்டிக்கிட்டான்ல, அதில் வந்துட்டு அவனுக்கு ஓவர் ப்ளீட் ஆகி ஃபைனல் செத்துட்டான். அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த பையனை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறான். அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அந்த பார்க்காரனையும் காலி பண்ணிடுச்சு. இப்போ ஜிம் மட்டும்தான். இப்போ ஜிம்மால் கத்தவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த மான்ஸ்டர் அலறல் சத்தம் கேட்டு ஜூலிக்கு வந்து அங்கே ஒரு பயம். ஐயோ போச்சே, ஐயோ எங்கள் அப்பா போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு அழுதுகிட்டு இருக்கா கதறிட்டு. ஓகேவா? அந்த பாட்டி வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு, டானாவும் அந்த பாட்டியை சேர்ந்து கன்சோல் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கல்ல விக்டரோட இடத்துல எல்லாம். அப்போ வந்துட்டு பாய்டு வந்து கேட்காரு விக்டர்கிட்ட, நீ என்ன பண்ண, எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு அந்த டனலுக்குள்ளே போனது, நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி நீ போனி அது என்னாச்சுன்னு கேட்கும்போது, அதுவுமே வேர்ஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் டேபிக்கு வந்து நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, விக்டர் வந்து என்னால் அந்த பையனை நம்ப முடியாது, எல்ஜினை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, உள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு சூரியன் வந்துடுச்சு. ஜூலி வந்துட்டு சரி விடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம அப்பாவை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது, ஜிம் உயிரோட இருக்கானா இல்லையா அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஜிம்மு வந்து ஜூலி போய் கத்துறா, அப்பா நீ இருக்கியான்னு. அப்போ ஜிம்முக்கு வந்துட்டு தேங்க் காட் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நான் உயிரோட தான் இருக்கேன் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு டோனாக்கு வந்து அப்போ உயிர் வருது. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இவன் பாரோனர் செத்து கிடக்குறான்ல, அதை வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஓகேவா? இங்கே இவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, எல்லா மக்களுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மை வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல 2 பேர். அப்போ வந்துட்டு என்னாச்சு, எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அந்த டோனாவை பற்றி இவன் சொல்கிறான், எல்ஜின் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு 20-25 பேர் வந்தோம், அந்த டோனான்ற லேடி வந்து கன்று வச்சு எங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, வீடு திடீர்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னும் போது, வீடுன்னொடனே டேபிக்கு வந்து சரி ஜிம்மு தான் நமக்கு அதான் தேடுறான்னு சொல்லிட்டு விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறடிச்சு ஓடிட்டா டேபி டவுனுக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஜிம்மோட பாய்டோட கையில் வந்துட்டு மார்ட்டினுக்கு ஓடிச்சுல்ல, அதே இது இவ கையில் ஓடுது. விக்டர் அதை பார்த்துட்டான். என்ன பார்க்குற, கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு வந்து எல்ஜினே விக்டரை கூட்டிகிட்டு டவுனுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பஸ் டிரைவர் அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவுக்கு வந்துட்டு இப்போ தான் சீரியஸ்னஸே புரியுது. என்ன ஆயிடுச்சு, சரி ஒரு நாள் தங்கியாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. பஸ்ஸுக்குள்ளே ரத்த கலரி பார்த்தா அங்கே 2 பேர் செத்து கிடக்குறாங்க. அப்போ தான் இந்த இடத்தோட சீரியஸ்னஸே புரியுது. இவங்க சொல்கிறதுக்கும் இந்த இடத்துக்குமே வந்துட்டு சீரியஸ்னஸ் வந்து புரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எல்லாருக்குமே சீரியஸ்னஸ் தெரிய வருது. ஸோ அதோட இந்த செகண்ட் எபிசோட் முடிஞ்சது. உங்கள் 11 எபிசோட் 3ல மீட் பண்ணுறோம். சிட்பன் சைனிங் ஆஃப். பை.